Hi guys, and welcome back to Gamma Crypto. My channel subscribe பண்ணாம மறக்காம subscribe பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ volatile market அப்படின்றது பாத்தீங்கன்னா நேற்று நாங்கள் தெளிவாக எங்களோட வீடியோல பதிவிட்டு இருந்தோம். அண்ட் அதுபடி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லா காயின்ஸும் நேற்று எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டிராப் டவுன் ஆச்சு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். லிட்டரலி ரொம்ப இல்லை, பட் ஆனால் நல்ல ஒரு பர்சன்டேஜ் அப் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் கிரிப்டோ மார்க்கெட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா 17% டவுன் ஆச்சு. அண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 12% வந்து பாத்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் எல்லா கிரிப்டோ கரன்சியும் சேர்த்து நான் சொல்றேன். அதாவது 12% அப் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 24 hours ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டைட்ஸுமே சேஞ்ச் ஆச்சு. இதை தான் நான் சொன்னேன் volatile மார்க்கெட்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ எல்லாரும் கிராஷ்னாங்க ப்ரோ, பயங்கர டவுன் ஆயிட்டு திரும்பி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க மட்டும் தான் சொன்னோம் இது கிராஷ் கிடையாது, கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன கரெக்ஷன் தான் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபெட் ரேட் கட் அப்படின்ற ஒரு டேர்மையும் பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோல ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான நியூஸ் இருக்குங்க. என்னதான் இந்த மார்க்கெட் வந்து திருப்பி பம்ப் ஆயிடுச்சுனாலும் ரொம்ப ஒரு ஹாப்பி ஸ்டேட் நம்ம யாரும் போகக்கூடாது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த வீக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு டு டிராக் டவுன் தி மார்க்கெட். இப்பயும் நான் சொன்ன கரெக்ஷன் தான், நாட் கிராஷ். டிராக் டவுன் தி மார்க்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அசம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க அந்த கண்ட்ரில. சோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூனால கண்டிப்பா எல்லாரோட பினான்சஸ் அண்ட் எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹிட் ஆகும். ஒரு ரீசன். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்கிங் டவுன் வந்து என்ன அப்படின்னா இந்தியா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பினான்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $86 million வந்து பாத்தீங்க அப்படின்னா பில் வந்து போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பினான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால கிடையவே கிடையாதுங்க. ஆப் ஸ்டோர் கிடையாது, வெப்சைட் எதுவுமே கிடையாது. அவங்க திருப்பி உள்ள வரணும்னா ஃபைன் கட்டிட்டு தான் உள்ள வரும் அப்படின்றது சொல்லிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க கரெக்டா ஜிஎஸ்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பே பண்ணல இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் ப்ரோ உண்மையிலே பினான்ஸ் கரெக்டா ஜிஎஸ்டி பே பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலா அது ஒரு ரீசன். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கிரிப்டோ ரெகுலேஷன் கொண்டு வராங்க. ஏன்னா நிறைய ஹேக்கர்ஸ் இருக்காங்க, நிறைய தேர்ட் பார்ட்டி யூசர்ஸ் நிறைய பேர் உள்ள வரதால ரொம்ப என்ன சொல்றது ஒரு இந்த பிக் பாஸ் வீடு மாதிரி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்ற மாதிரி கண்டிப்பா வந்து எந்த ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாம கவர்மெண்ட் தெரியாம எந்த ஒரு டிரான்சாக்சனும் பெரிய லாங் லெவல்ல இருந்து பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இம்போஸ் பண்றாங்க. அண்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் ஆப்ரேட் பண்ண பினான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் $86 million வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணணும். பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க லைசன்ஸ் வந்து திரும்ப வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்துருச்சு, இவங்க பே பண்றாங்களா இல்லையான்றத அடுத்த கட்ட இல்லை. ஏன்னா பினான்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க லாயர்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மூவ் பண்றாங்க. நாங்க எதுக்கு பே பண்ணோம், ஃபர்ஸ்ட் எல்லாம் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லலையே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம இந்தியா பேர்ல திருப்புறாங்க. பட் ஆனா இந்தியாவில வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்றத அவங்க உணர்றாங்க. ஸோ அதனால வெரி காஷியஸா பிளே பண்றாங்க. நாட் ஓன்லி பினான்ஸுங்க, கியூ காயின் 2-3 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பிளேயர்ஸ், பிட்மார்க்கா இருக்கட்டும், நிறைய பிக் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூபி குளோபல், நிறைய பிக் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த ஒரு என்ன சொல்றது இந்தியாவோட ஒரு பார்வையில தான் வந்து இருக்காங்க அப்படின்றது தெரியுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய கிரிப்டோ கரன்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு தொய்வு வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்துது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விஷயம் ரிகார்டிங் மார்க்கெட். லெட்ஸ் நாட் பேனிக். இந்த ஒரு வீக் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணிடுங்க, கம்ப்ளீட்டா லீவ் பண்ணிடுங்க. அதான் தட்ஸ் பெஸ்ட் ஃபார் பிசினஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கர்மா கிரிப்டோ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ கர்மா கிரிப்டோ மோர் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.